திருப்பூரில் பெரும்பாலான லாரிகள் இயங்காததால் திருப்பூரிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பொருட்கள் லாரியில் ஏற்றப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. வேலை நிறுத்தத்தால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலையின்றி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். ஸ்ட்ரைக்குங்கிறதுனால 2 நாள் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். இப்போ 500 பேர் நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு திண்டாட்டமாக இருக்குது. அதனால் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் இதை பொருட்படுத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக நடத்தி முடித்து எங்களுக்கு வேலை செய்கிறது சீக்கிரம் அனுமதி அளிச்சிடும். வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு சரக்குகள் ஏற்றி வந்த லாரிகள் புதுச்சேரி சென்னை பைபாஸ் சாலைகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தத்தால் காய்கறிகள், மளிகை பொருட்கள் என அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக கரூரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணி வகைகள் தேக்கமடைந்துள்ளன. கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போர்வைகள், துண்டுகள், திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் ஆகியவை 100க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய நிறுவனங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை அகமதாபாத், டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு லாரிகள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக கடந்த 3 நாட்களில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி வகைகள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேக்கமடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர்.